என்னங்க இது? கிரிக்கெட்ல இதெல்லாம் சாத்தியமா? ஒரு கட்டத்துல 16 ஓவர்கள் முடிவில் வெறும் 98 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்து கொண்டிருந்தது நியூசிலாந்து அணி. இப்படி போயிட்டு வந்து பாக்குற கடைசி 4 ஓவர்ல மட்டும் மேட்சை திருப்பி போட்டுட்டாங்க. டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. ஆரம்பத்துல இருந்த இலங்கை பந்து வீச்சாளர்கள் மரண அடி கொடுத்தாங்க நியூசிலாந்து அணிக்கு. டிக்சானா சமீரா தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். ஒரு கட்டத்துல 84 ரன்களுக்கு 6 விக்கெட்டுன்னு இருந்தப்போ நியூசிலாந்து 120 ரன்கள் தாண்டுறதே கஷ்டம்னு தான் எல்லாரும் நினைச்சோம். ஆனா அங்கதான் மேஜிக் நடந்துச்சு. மிச்சல் சாட்னர் அடி பொழந்து கட்டிட்டேன். கடைசி 24 பந்துகளில் மட்டும் நியூசிலாந்து அணி 70 ரன்களை குவித்தது. சாட்னர் அதிரடியாக ஆடி 26 பந்துகளில் 47 ரன்கள் அடித்தார். 2 4கள் 4 சிக்ஸர்கள் அடங்கும் 169 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணி நியூசிலாந்து பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் 107 ரன்களுக்குள் சுருண்டது. இதன் மூலம் 61 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது. மைதானத்தில் இருந்த இலங்கை ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் லசித் மலிங்கா, ஜனத் ஜெயசூர்யா இலங்கை அணியின் மோசமான ஆட்டத்தை பார்த்து மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தனர். வாழ்வா சாவா என்ற போரில் இலங்கை அணி தோல்வி அடைந்து உலகக்கோப்பையில் இருந்து வெளியேறி உள்ளது.